எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அஸ்வாஸ் கோச்சிங் சென்டரு அஸ்வாஸ் ஹிஸ்ட்ரி சேனலில் 12ஆம் தேதி நடந்த பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி பிரிவுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 தமிழுக்குரிய ஆன்சர் கீ போட்டோம். இதில் இப்போ நம்ம பார்ட்டு பியில் ஹிஸ்ட்ரிக்குரிய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இதில் 31வது கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 வாக்கியங்களில் ஒன்று வலியுறுத்தலாகவும் மற்றொன்று காரணமாகவும் தரப்பட்டுள்ளன. அதில் வலியுறுத்தல் பாருங்கள், நிர்வாகத்தின் மேல் மட்டத்தில் சாதி அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவாகவே உள்ளன. காரணம், மண்டல் குழு தனது இறுதி முடிவாக பின்தங்கிய நிலைக்கு சாத்தியத்தை காரணமாக காட்டியது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அது ஆன்சர் பி, இதுக்குரிய ஆன்சர் பி. 32வது பார்த்திங்கன்னா, 2வது தரையின் போரினால் ஏற்பட்ட விளைவு யாது அப்படிங்கிறது பி ஆன்சர், தீர்க்கமான குறித்து வெற்றி. 33வது கொஸ்டின் பாருங்கள், உலக வரைபடம் என்னும் நூலின் ஆசிரியரை குறிப்பிடு. ஆனால் இது தாலமி. 34வது கொஸ்டின், 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி நடந்தபோது மெட்ராஸ் கவர்னராக இருந்தவர் யார்? ஆனால் வில்லியம் பெண்டிங் பிரபு. 35வது கொஸ்டின் பாருங்கள், தற்போதைய சூழ்நிலையில் உங்களின் பொது வணிகத்தை நிர்வகிக்க உங்கள் கைகளில் வாள் தேவைப்படுவதற்கான காலம் என இயக்குனர் குழுவுக்கு தெரிவித்தவர் சர் ஜோசையா சைல்ட். அப்போ 35வது ஏ ஆன்சர். 36வது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மேலவை எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சி காலத்தில் டேஸ் கலைக்கப்பட்டது அப்படின்னா இது சி ஆன்சர். அதாவது 1986 மே 14 கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக 1986 நவம்பர் 1 அதை நடைமுறைப்படுத்தினாங்க. நவம்பர் 1 தான் சரியான பதில். ஆனால் இங்கே 1986 மே 14 கொடுத்துருக்கனால இதை நம்ம எடுத்துக்கலாம். 37 விஜயநகர வரலாற்றில் சங்கம வம்சத்தின் முக்கியத்துவம் என்ன? அவர்கள் பேரரசை நிறுவினார்கள். அடுத்தது 38வது கொஸ்டின் பாருங்கள், 2 வாக்கியங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அதில் வாக்கியம் 1, அரசர்களுக்கு சொந்தமான நிலங்களுக்கு ஈடாக பெரும் பணம் தரப்பட்டது. இப்பணத்தின் அளவு அந்நாடுகள் ஈட்டக்கூடிய வருவாயை வைத்து கணக்கிடப்படுகிறது. அது வாக்கியம் பாருங்கள், அரசர்கள் தங்களது சொந்த உடைமைகளை வைத்து கொள்ளவோ தங்களது பட்டப்பெயர்களை சூடிக்கொள்ளவோ அனுமதிக்கப்படவில்லை. மேற்சொன்ன வாக்கியங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியான விடையை கண்டறிக. ஆனால் வாக்கியம் 1 சரியானது, ஆனால் வாக்கியம் 2 தவறானது. ஆன்சர் சி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னா, சசாங்கா கவுட அரசர்கள் தங்கள் ஆளுமையை வங்காளத்தில் நிறுவினர். இது ரைட்டு. ஹர்ஷவர்தனாவின் பெரும் வலிமைமிக்க படை சசாங்காவை எதிர்கொண்டது, அதுவும் சரி. ஹர்ஷவர்தனாவை பற்றிய தகவல்கள் யுவான் சாங் குறிப்புகளில் உள்ளது, அதுவும் சரி. ஏன்னா யுவான் சாங் தான் ஹர்ஷவர்தனர் பீரியடில் மெயினாக இருந்தார். அவரை சிறப்பிக்கத்தான் 2 மாநாடுகள்லாம் நடத்தினார் ஹர்ஷவர்தனர். அப்போ டி ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் டி தான். சாளுக்கிய அரசர் 1ஆம் புலிகேசி ஹர்ஷவர்தனாவை தோற்கடித்தார். புலிகேசி தோற்கடித்தார், ஆனால் 1ஆம் புலிகேசி இல்லை, இங்கே 2ஆம் புலிகேசின்னு வரணும். அப்போ ஆன்சர் டி. 40வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நெப்போலியன் எந்த நாட்டின் பொருளாதாரத்தை கண்டத்திட்டத்தின் மூலம் அளிக்க அறிவித்தார் அப்படின்னா இங்கிலாந்து. கண்டத்திட்டம் காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இங்கிலாந்து தவிர எல்லா நாடுகளுமே நெப்போலியனுக்கு ஆதரவாகத்தான் இருந்துச்சு. நெப்போலியன் பேச்சை கேட்கக்கூடிய நாடுகளாகத்தான் இருந்துச்சு. நம்ம பாடத்தில் கூட பார்த்தோம்.
41 வந்து பின்வருபவர்களில் யார் ஏகாதிபத்திய சோழர்களின் சட்டப்பூர்வமான உறுப்பினர் அல்ல அப்படின்னா முதலாம் ராஜாதித்யா. ஆன்சர் ஏ 41க்கு. 42 வியன்னா காங்கிரஸில் பிரஷ்யாவின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர். பிரஷ்யா அப்படின்னாவே நம்ம 3ஆம் ஃப்ரெடரிக் வில்லியம். அதுக்கடுத்து 43 பாருங்கள். 42 ஒரு நிமிஷம். நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் ஸ்கேன் பண்ணால மிஸ் ஆகிருக்கு. 43வது கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக இது பி ஆன்சர், பி கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். 43 42க்கு அடுத்து 43 வந்து பின்வருவனவற்றில் விஜயநகர கட்டிடக்கலையின் முக்கிய அம்சம் எது அப்படிங்கிறது கேள்வி. அது வந்து பெரிய கோபுரங்கள், கல்யாண மண்டபம், தாமரை மகால், இது எல்லாமே சேர்ந்தது. அப்போ 43க்கு வந்து டி ஆன்சர் வச்சுருந்தா இதை நோட் பண்ணிக்கோங்க, டி ஆன்சர். 44வது வந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்க தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதா அம்மா காலத்தில் 1992 சேலத்தில் சேலத்தில் வச்சு தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, தொட்டில் குழந்தை திட்டம் 1992. 45 வந்து அக்பருக்கு சுலே ஐ குல் அனைத்துடனும் அமைதி என்ற கொள்கையை போதித்தது யார் அப்படின்னா அப்துல் லத்தீப்பு, பைராம் கான், ஹமிதா பானு, இவங்க எல்லாருமே அக்பருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க 3 பேருமே சொல்லிக் கொடுத்தாங்க. ராஜா தோடர்மால் வந்து அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர். சரி, 46 பாருங்கள். ஆனால் 45க்கு ஏ ஆன்சர் அப்துல் லத்தீப்பு. 46 இந்திய கீழ்த்திசை கலை சங்கத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னா அவனீந்திரநாத் தாகூர். ஸோ சி ஆன்சர். 47 இந்திய தண்டனை சட்டம் 1860 அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. ஆன்சர் டி. 48 எந்த ஒப்பந்தம் துருக்கிய பேரரசை சிதைத்தது அப்படின்னா புகாரெஸ்ட்டும் கிடையாது, வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தில். இது ஆக்சுவலாக வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறதே கரெக்டாக வரணும். வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தில் துருக்கியும் கையெழுத்து போடும். ஆனால் ஆக்சுவலாக முழுசாக வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் வந்து 1919 அதில் துருக்கி கையெழுத்து போடும். ஆக்சுவலாக செவ்ரஸ் உடன்படிக்கை தான் கரெக்டாக வரணும். முழுமையாக சிதைத்தது அப்படின்னா செவ்ரஸ் உடன்படிக்கை தான். 1920ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10 தான் செவ்ரஸ் உடன்படிக்கை. அந்த 6ஆம் முகமது இருப்பார், துருக்கிய சுல்தானா, அவருக்கும் நேச நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடியதான் அந்த செவ்ரஸ் உடன்படிக்கை. ஆக்சுவலாக அதே வரணும். அது இல்லாதனால இது வெர்சைல்ஸில் வந்து கையெழுத்து போட்டுச்சு துருக்கி. ஸோ பி ஆன்சர்னு சொல்லலாம். 48க்கு பி ஆன்சர் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. லண்டன் ஒப்பந்தம் இல்லை, நீங்கள் வெர்சைல்ஸ் தான் கரெக்டு. 49 பாருங்கள். 1955ஆம் ஆண்டு சென்னை நிலச்சீர்திருத்த சட்டம் இவருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. காமராஜர் பீரியடு. நம்ம இந்த இயர் அதுக்கு இந்த முதலமைச்சரோட காலம் பார்த்துட்டோம்னா தெரியும். இந்த பீரியடு வந்து காமராஜரோட பீரியடு. அதனால் ஆன்சர் டி. ஆன்சர் டி. 50 பரமரா வம்சத்தின் தலைநகராக கருதப்படுவது தார். 51 அட்டவணையில் சான் பிரான்சிஸ்கோ மாநாடு, யால்டா மாநாடு, போஸ்டர்டாம் மாநாடு, டம்பர்டன் வொர்க்ஸ் மாநாடு. இதை அந்தோட ஆன்சர் படி பார்த்திங்கன்னா
ஏ அதோட நிகழ்வுகளோட ஆண்டு வரிசை எப்படி பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். அதாவது சான் பிரான்சிஸ்கோ மாநாடு வந்து ஏப்ரல் 1945, யால்டா மாநாடு பிப்ரவரி 1945, போஸ்டர்டாம் மாநாடு வந்து ஜூலை 1945, டம்படரவுன்ஸ் மாநாடு வந்து ஆகஸ்ட் 1944. ஸோ சி ஆன்சர். 52 எந்த கில்ஜி ஆட்சியாளர் சந்தை சீர்திருத்தங்கள் மற்றும் சில விலை கட்டுப்பாட்டை அமுல்படுத்தினார் அப்படின்னா கில்ஜியில் அலாவுதீன் கில்ஜி. பி ஆன்சர் 52க்கு. 53 1206 முதல் 1290 வரை டெல்லி சுல்தானை ஆட்சியிருந்த வம்சம் எது அப்படின்னா அடிமை வம்சம். ரொம்ப ஃப்ராங்காக வெளிப்படையாக கேட்டிருக்காங்க கேள்வி, இது எல்லாருக்கும் தெரியும். அடிமை வம்சம் ஆன்சர் சி. 54 1857ஆம் ஆண்டு புரட்சி யாரால் சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்பட்டது? சர் ஜான் லாரன்ஸ். ஸோ 54க்கு ஏ ஆன்சர். 55 மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் கங்காதேவி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, வெளிப்படையான கேள்வி. 56 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ராபர்ட் கிளைவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தவர் பெயர் கர்னல் பர்கோயன். 57 முகலாயர் கட்டிடக்கலை இந்தியாவின் கட்டிடக்கலை எந்த ஒரு தரத்திற்கும் இணங்க முடியவில்லை. இந்த கூட்டுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா விஏ ஸ்மித். ஆன்சர் ஏ. 58வது ஒரு நிமிஷம், 58வது மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் 58வது கொஸ்டினை பார்த்துக்குங்க. 2ஆம் சரபோஜி பல்வேறு மொழிகளை டேஸ் என்பவரின் பயிற்சியின் கீழ் கற்றார் அப்படின்னா ஸ்வாட்ஸ். நம்ம மெட்டீரியலில் கூட கொடுத்துருக்கோம், இதான் அஸ்வாஸ் கோச்சிங் சென்டர் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் ஸ்வாட்ஸு. அதுக்கடுத்து 59வது வந்து மெகலனின் இறப்பிற்கு பிறகு கீழ்கண்டவற்றுள் எந்த கப்பல் செவில்லிற்கு திரும்பியது அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம். செவில்லே துறைமுகத்துக்கு வந்தது வந்து விக்டோரியா கப்பல் தான் திரும்பிச்சு. அதனால் 59க்கு வந்து பி ஆன்சர். 60க்கு திருமலை சேதுபதி என்ற பட்டத்தை திருமலை நாயக்கர் யாருக்கு வழங்கினார் அப்படின்னா ரகுநாத சேதுபதிக்கே வழங்குவார். அப்போ 60க்கு வந்து ஏ ஆன்சர். 61 பட்டியல் 1, 2 வருவாய் மற்றும் நிதித்துறை, இராணுவத்துறை, வணிகத்துறை, கடல்சார் துறை. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆன்சர். என்ன அப்படின்னா ஏக்கு வந்து அந்த மிரான் கச்சேரி மற்றும் ஜும்ரா, அப்படியே இராணுவத்துறைக்கு மீர் ஆசாப் கச்சேரி, அப்படியே மீரியாம் கச்சேரி, மலிக் திச்சார் கச்சேரி. இதுதான் ஆன்சர் ஏ. 62 கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எந்த சட்டத்தின் மூலம் வங்காள ஆளுநர் இந்திய கவர்னர் ஜெனரல் ஆனார் அப்படின்னா பட்டய சட்டம் 1833 வந்து. ஸோ சி ஆன்சர். 63 பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா கேப்டன் பார்த்தலோமியோ டயஸ் போர்ச்சுகல், கொலம்பஸ் ஜெனீவா, கேப்டன் ஜான் கேபாட் இத்தாலி, ஜேக்கப்ஸ் கார்டியர் தான் அமெரிக்கான்னு போட்டிருக்கு, அமெரிக்கா கிடையாது. அதனால் டி தான் ஆன்சர். 63 டி. 64 ஆங்கில வரலாற்றாசிரியர் ஏஎல் பாசம் தி ஒண்டர் தட் வாஸ் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதினார். காரணம் பாருங்கள், இப்புத்தகம் பண்டைய இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தை பற்றிய ஒரு கள ஆய்வு. ஆனால் ரெண்டுமே சரி, ஏ மற்றும் ஆர் சரி, மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். ஸோ ஏ ஆன்சர். 64க்கு ஏ ஆன்சர். 65 எகிப்தில் நான் முகமதியனாக இருந்தேன்.
இங்கு அதாவது பிரான்ஸில் கத்தோலிக்கனாகவும் இருப்பேன். மக்கள் நலனுக்காக இந்த ராஜதந்திர கூற்றை கூறியவர் நெப்போலியன் போனபார்ட். ஸோ 65க்கு ஏ. 66 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவற்றின் மூலம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சுதந்திர நாடுகளாக உருப்பெற்றது? ஆனால் இந்திய சுதந்திர சட்டம் 1947 ஆன்சர் டி. 67க்கு விடுதலை நாள் என்பது அகில இந்திய முஸ்லீம் லீக்கால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கொண்டாட்டமாகும். டிசம்பர் 22, 1939 ஆன்சர் ஏ. 68 இத்தாலிய தேசபக்தர்களால் தேசிய ஒருங்கிணைப்புக்காக அமைக்கப்பட்ட இரகசிய குழுவின் பெயர் என்ன? இந்த சோல்வரின் கிடையாது, பார்சன்ஸ் ஆஃப் கிடையாது, சிவப்பு சட்டை கார்பனரி. 68க்கு டி. 69 பாருங்கள், பிரம்மகுப்தா, கல்பசூத்ரா, பாஸ்கரா, வாக்பட்டா. இது பட்டியல் 1 இருக்குது, அதை அப்படியே பொருத்தணும். அது என்ன அப்படின்னா பிரம்மகுப்தா பிரம்ம சுபத சித்தாந்தம், கல்பசூத்ரா வடிவியல் முறைகள், பாஸ்கரா லீலாவதி, வாக்பட்டர் மருத்துவ கோட்பாடுகள். அப்போ ஆன்சர் டி. டி ஆன்சர். 69க்கு டி ஆன்சர். 70 இந்திய மாகாணங்கள் அதன் உடன்படிக்கைகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்திய மாகாணங்கள் இந்த ஒன்றியத்தோடு இணைய மறுத்தால் அவை தற்போது என்ன நிலையில் இருக்கின்றனவோ அதே நிலையில் தொடர வழிவகை செய்யப்படும் என்ற சுக்குற்றினை சொன்னவர் சர்தார் வல்லபாய் இது ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ். ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் கிடையாது, வல்லபாய் படேல் தான் ஆன்சர். டி ஆன்சர். 71 கீழ்கண்டவற்றில் யார் வெள்ளிநாக்கு நாவலர் என்று அழைக்கப்படுகிறார்? அப்படின்னா சத்தியமூர்த்தி. வெள்ளிநாக்கு சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், சீனிவாச சாஸ்திரி, இவர் சத்தியமூர்த்தி. 72 கீழே 2 வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன. வாக்கியம் 1 பாருங்கள், இந்தியா திபெத் மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் அந்த நாட்டை அவர்களாகவே ஆட்சி செய்ய சீனா அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துகிறது. வாக்கியம் 2ல் இந்திய நாடு திபெத் நிலத்தை சீன நாட்டின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்கிறது. மேற்கூறிய வாக்கியங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் இது விடையிலிருந்து சரியான விடையை கண்டறிய. ஆனால் வாக்கியங்கள் 1 மற்றும் 2 ஆகியன சரியானவை. ஏ ஆன்சர். 73 புத்தர் பிறந்த இடத்தை உறுதிப்படுத்தும் அசோகர் கல்வெட்டு ரும்மினி கல்வெட்டு. ஆன்சர் டி. 74 பாரத மாதா சங்கம் என்பதை தோற்றுவித்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. இது எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸிமம் வெளிப்படையான கொஸ்டின், எல்லா புக்கிலையும் கொடுத்துருக்காங்க. நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1916. ஸோ பி ஆன்சர். 76 தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. சி ஆன்சர். 77 இத்தாலிய ஒருங்கிணைப்பின் வாள் என்று அழைக்கப்பட்டவர் கரிபால்டி. ஆன்சர் பி. 78 பின்வருவனவற்றில் ஹராப்பா இடங்களும் மற்றும் அது அமைந்துள்ள மாவட்டமும் எது சரியாக பொருந்தவில்லை? பொருந்தாதது என்ன அப்படின்னா அந்த ரங்பூர், ஸ்ரீநாங். ஆன்சர் ஏ. 79 குஷானர்களின் கல்வெட்டுகள் மற்றும் ஆவணங்கள் டேஸில் எழுதப்பட்டது. பிராமி கரோசி ரெண்டுமே இருக்குது. இது கான்ட்ரவர்சியான கொஸ்டின், சேலஞ்சர் கொஸ்டின்னு பார்ப்போம். ஆனால் ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கிறது கரோஸ்டி எழுத்து முறை தான் சொல்லணும், பிராமியும் சொல்லலாம். அதனால் சி ஆன்சரு.
உங்களுக்கு ஆன்சரு கவர்மெண்ட் ஆன்சர் என்ன வருதோ அதையும் பார்க்கணும். பிராமியா கரஸ்டியான்னு தெரில, கான்ட்ரவர்சியாக இருக்குது, பார்த்துக்கலாம். 80வது கொஸ்டின் பாருங்கள். ராஜபுத்திரர்களின் பின்வரும் எந்த சமூக தீமைகளை அக்பர் தடுக்க முயன்றார் அப்படின்னா, இந்த குழந்தை திருமணம் மற்றும் சிசு கொலை, இதே ஆன்சர். ஆக்சுவலாக ராஜபுத்திரர்களோட சமூக தீமையினாவே சதிதேன் பெருசாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த சதின்றதை விட அந்த ஜவுஹர், ராஜபுத்திரர்கள் வந்து அந்த ஜவுஹர் முறைப்படி தான் கூட்டு தன்னார்வ தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாங்க, அடிக்கடி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். அதனால் குழந்தை திருமணம் மற்றும் சிசு கொலை, மற்ற 3 வராது. தீண்டாமை, வரதட்சணை, விதவை மனம் வராது. அப்போ ஸோ ஆன்சர் பி. 81 காமராஜர் தமது அரசியல் யாத்திரையை எந்த ஆண்டு முடித்து கொண்டார் அப்படின்னா, இந்த அக்டோபர் 1975 அக்டோபர் 2. அந்த கே பிளான் படி அந்த அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வழிவிடுறதுக்காக அவர் அரசியல் யாத்திரையை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்வாங்க. ஸோ டி ஆன்சர். 82 கொடுக்கப்பட்டுள்ள 2 வாக்கியங்களில் ஒன்று கூற்றாகவும் மற்றொன்று காரணமாகவும் தரப்பட்டுள்ளன. கூற்று ஒன்று பாருங்கள். 2ஆம் கர்நாடக போரின் போது முசாபர் ஜங்கை தக்கான சுபேதாராகவும் சந்தா சாஹிப்பை கர்நாடக நவாபாகவும் ஆக்குவதற்கு ஆதரவு தெரிவிப்பதென டியூப்ளே தீர்மானித்தார். காரணம், ஆங்கிலேயர்கள் நாசிர் ஜங் மற்றும் அன்வார்தீனுக்கு ஆதரவாக செயல்படுவது தவிர்க்க முடியாதாயிற்று. மேற்கூறிய வாக்கியங்களின் அடிப்படையில் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. மேலும் ஆர் ஏவின் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. சமூக செழிப்பு மற்றும் சமூக பொருளாதார சமத்துவம் மற்றும் நல்வாழ்க்கை என்பது இதனோடு தொடர்புடையது. கரிபி கட்டாவ் தேஸ் பச்சோ. ஆன்சர் ஏ. 84 டெல்லியின் எந்த ஆட்சியாளர் தைமூற்றுகளின் வைஸ்ராயாகவும் பெயரளவில் ஆட்சி செய்தார் அப்படின்னா, கிசிர்கான் சையது. ஆன்சர் ஏ. என்ன அப்படின்னா, தைமூர் படையெடுப்பு அப்படின்னாவே அந்த 1398 அந்த டைம் ஆட்சியாளர் சையது வம்சந்தான் ஆட்சி செஞ்சுக்கிருப்பாங்க. அப்போ அந்த நம்ம அந்த ஆட்சியை அந்த தைமூர் படையெடுப்பை பார்த்துட்டு நம்ம அதுக்கு மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறோன்னு. ஏன்னா 4வது வம்சமாக தான் சையது வம்சம் ஆட்சி செய்யும். அடிமை வம்சம், கில்ச்சி வம்சம், துக்ளக் வம்சம், அதுக்கு அடுத்து தான் சையது வம்சம் வரும். அதை நம்ம பார்த்துக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். 85 கடற்கொள்ளையர்களை தோற்கடித்த சேர மன்னனின் பெயரை குறிப்பிடு. பார்த்திங்கன்னா, இந்த கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அந்த இதுலேயே வந்திருக்கு பேர். அப்போ ஆன்சர் டி. 86 பார்த்திங்க அப்படின்னா, முகலாய கட்டிடக்கலை என்பது வெளிநாட்டு தோற்றமாகும். இதனுடன் தொடர்புடையவர் பெர்குசன். ஆன்சர் ஏ. 87 எப்போது புனித கூட்டணி தோற்றுவிக்கப்பட்டது? 1815. புனித கூட்டணியின் ஆவணம் யாரால் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா, சார் 1ஆம் அலெக்சாண்டர். அந்த புனித கூட்டணியே வந்து அந்த மதத்தின் பெயரால் நமக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக அவர் பண்ணார். அதுக்காகத்தான் அந்த புனித ஹோலி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மதத்தின் நம்ம வந்து மதத்தால் ஒன்றுபட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கிறன்ற மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டது அந்த புனித கூட்டணி. 89 வந்து எந்த சட்டம் அதன் கடுமையான விதிகள் காரணமாக கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஏ. ரவுலட் சட்டம். இது ஸ்கூல் புக்கிலேயே இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது, வெளிப்படையான கொஸ்டின். அதுக்கடுத்து 90 முகலாயர்கள் ஓவியத்தில் என்ன புதிய கருப்பொருள்களை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா 90 அவை காட்சிகள், போர்கள் மற்றும் துரத்தல். ஆன்சர் பி.
91 டெல்லி சுல்தானியத்தின் மாகாண நிர்வாகத்திற்கு என்ன முறை பின்பற்றப்பட்டது? இக்தா அமைப்பு. ஆன்சர் ஏ. 92 பின்வரும் வரலாற்று அறிஞர்களில் எவர் சோழ பேரரசை பைசாண்டிய பேரரசுடன் ஒப்பிட்டது? அண்ணா K.A. நீலகண்ட சாஸ்திரி. ஆன்சர் ஏ. 93 மெட்டர்னிக் ஜெர்மனியின் தேசிய இயக்கத்தை ஒடுக்க சில கடுமையான சட்டங்களை இயற்றினார். அந்த சட்டங்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறது? அண்ணா கால்ஸ்பாட் ஆணைகள், கால்ஸ்பாட் அறிவிப்புகள்னு சொல்லுவாங்க. ஆன்சர் டி. 94 சார் ஆல்பர்ட் லாயில் கூற்றுப்படி துணைப்படை திட்டம் எத்தனை படிநிலைகளை கொண்டது? இது 4 படிநிலைகள். ஆன்சர் சி. 95 இந்திய தேசியவாதம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் குழந்தை. பிரிட்டிஷ் அதிகாரிகள் அப்பிறப்பினை அங்கீகரிக்கின்றனர் என்று கூறியவர் ஆர். கப்லான். இந்த கிப்லான்ட்லாம் சொல்லுவாங்க. ஆன்சர் சி. 96 1830ஆம் ஆண்டு புரட்சி பிரான்சில் எந்த வகை அரசாங்கத்திற்கு வழிவகுத்தது? அரசியலமைப்புக்குட்பட்ட மன்னராட்சி. ஆன்சர் சி. 1997 பாருங்கள். ஆங்கிலேய நேபாள போரில் கூர்க்காக்களால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஆங்கில தளபதி ஜெனரல் கில்லஸ்பி. இது வந்து 1800 அந்த ஆங்கிலேயருக்கும் நேபாளத்தில் அந்த கூர்க்கர்களுக்கான போர் வந்து 1816 சகோலி உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வரும். அப்போ அந்த கூர்க்க தலைவர் வந்து அமர்சிங் தாபான்னு சொல்லுவாங்க. அமர்சிங் தாபான்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்கிட்ட இருக்கும். ஒரு ஜெனரல் கில்லஸ்பி கொல்லப்படுவார். ஆன்சர் பி. ஆன்சர் பி. ஜெனரல் கில்லஸ்பி. 98 கூற்று ஏ. அந்த குள்ளி கலாச்சாரம், நாள் கலாச்சாரம் மற்றும் சோப் கலாச்சாரம் கல்கோலித்திக் கிராமங்களை சார்ந்தவை. காரணம் பாருங்கள், இவை பலூச் குன்றுகளை சார்ந்த ஹராப்பாவுக்கு முந்தைய கலாச்சாரம் அப்படின்னாங்க. இது வந்து என்ன அப்படின்னா கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. 99 இந்தியாவுடன் உள்ள வர்த்தகத்தினால் ரோமில் உள்ள தங்கம் வடிகிறது என்று கூறியவர் பிளினி. ஆன்சர் சி. 100வது கொஸ்டின் பாருங்கள். வாக்கியம் 1 தனது பழைய தலைவர் மவுண்ட் பேட்டனுக்கும் புதிய தலைவர் ஜவஹர்லால் நேருவுக்கும் இடையில் சமரசமாக செயல்பட விபி மேனன் சிறந்த ஆளுமையாக இருந்தார். வாக்கியம் 2 பாருங்கள். இணைப்பு ஆவண வரை உருவாக்கம் செய்ய வல்லபாய் படேல் சிந்தனை சக்தியாக இருந்தார். மேற்கூறிய வாக்கியங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியான விடையை கண்டறிக. இது பி ஆன்சர். வாக்கியங்கள் 1 மற்றும் 2 ஆகியவை தவறானவை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தத்துவ பள்ளியில் எந்த இணை தவறானவை? அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்கியா கபிலா, நியாயா கோதமா, பூர்வ மீமாம்சா பதஞ்சலி, அதுதான் வந்து தவறானது. அந்த ஆன்சர் சி. 102 சுமேரிய ஆவணங்களில் மெலுக்கா என்ற நிலத்தை குறிப்பிடுவது மெலுக்கா சிந்து சமணி நாகரிகம். ஆன்சர் பி. 103 இரண்டாம் பால்கன் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றது? புகாரஸ்ட் உடன்படிக்கை. ஆன்சர் ஏ. 104 பாருங்கள். மூன்றாம் பர்மிய போர்னாங்க யாருடைய காலத்தில் நடைபெற்றது? டப்ரின் பிரபு. ஆன்சர் பி. முகலாய பிரபுக்களுக்குள் எந்த 2 குழுக்களை ஒன்றிணைக்க பைராம்கான் முயன்றார்? துருக்கியர்கள் மற்றும் பாரசீகர்கள். அதாவது ஆன்சர் பி. 106 பின்வருவனவற்றுள்
அவசர நிலை பிரகடனத்தின் போது இந்திரா காந்தி மற்றும் அலுவலர்கள் தொடர்புடைய தவறுகள் மற்றும் வரம்பு மீறல்களை விசாரணை செய்ய அமைக்கப்பட்ட குழு சா ஆணையம். பி. ஆன்சர் பி. 107. 1988 ஜனதாதளம் உருவாக பின்வரும் கட்சிகளில் எது இணைக்கப்பட்டது அப்படின்னா ஜன்மோர்ச்சா. ஆன்சர் சி. 108. கூற்று ஏ. முசோலினி 1923 போப்பின் பிரதிநிதிகளுடன் லேட்டரன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அடுத்து முசோலினி இத்தாலி ராஜ்யத்தை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையுடன் சமரசம் செய்ய விரும்பினார். ரெண்டுமே உண்மைதான். அப்போ வந்து ஏ ஆன்சர். 109. அடால்ஃப் ஹிட்லரின் பிரச்சாரத்துறை அமைச்சர் யார்? டாக்டர் கோயபல்ஸ். ஆன்சர் பி. 110. பின்வரும் துறவிகளில் எவர் தென்னிந்தியாவின் பக்தி இயக்கத்துடன் தொடர்புடையவர்? தென்னிந்தியானாவே யாருன்னா துக்காராம். ஆன்சர் சி. 111 பாருங்கள். முதல் பாஜிராவ் பேஸ்வா யாரிடமிருந்து உத்வேகம் பெற்றார் அப்படின்னா சிவாஜி. ஆன்சர் ஏ. 112. தலைநகரை முர்சிதாபாத்திலிருந்து மோங்கிர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோங்கிற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா மீர் காசிம் தான் போகணும். ஆன்சர் டி. 113. எந்த கனிம வளமான பகுதி 15 ஆண்டுகளாக சர்வதேச சங்கத்தின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது? ரைன்லாந்து. கனிம வளமான பகுதி அப்படின்னாவே ஐரோப்பா பகுதியில் இந்த ரைன்லாந்து தான். ஆன்சர் ஏ. இது 114 கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை மதிப்பீடு செய்யவும். வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டம் இந்திய சமஸ்தானங்களை ஆங்கிலேய அரசியல் அதிகார வலயத்துக்குள் கொண்டு வர பயன்பட்டது. வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தை கண்டுபிடிக்கவில்லை. சரியான இது என்ன அப்படின்னா ஆன்சர் பி. ஏ மற்றும் ஆர் விளக்கம் இரண்டும் சரியானது. ஆனால் இதுக்கு சரியான ஆர் ஏவின் சரியான விளக்கம் அல்ல. இதுதான் ஆன்சர். 115. 2 பட்டியல் கொடுத்துருக்காங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1892. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் சி இதுக்கு. 116. அரச உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1876. ஆன்சர் சி. 117. தேசபக்தியே ஒரு பெரிய வெகுமதி, எனக்கு எதுவும் வேண்டாம், இத்தாலி சுதந்திரமாக வாழ்க யார் கூறியது அப்படின்னா கரிபால்டி. இத்தாலி அப்படின்றனாவே நம்ம கரிபால்டி. கல்கத்தா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியின் பெயர் சார் எலிஜா இம்பே. வெளிப்படையான கொஸ்டினாக இருப்பாருங்க. 1919 மன்சப்தாரி முறையில் ஜாட் தரவரிசை எதை குறிக்கிறது? அதிகாரியின் தனிப்பட்ட அந்தஸ்து மற்றும் சம்பளம். ஆன்சர் பி. மன்சப்தாரினாவே குதிரைப்படைன்னு வந்துடும், நம்ம நினைக்க தோணும். ஜாட் தரவரிசை எதை குறிக்கிறதுன்னு அந்த கேள்வி, அந்த பாயிண்ட்டுக்கு தான் அதிகாரியின் தனிப்பட்ட அந்தஸ்து மற்றும் சம்பளம். 120 பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள 2 வாக்கியங்களில் ஒன்று கூற்றாகவும் மற்றொன்று காரணமாகவும் தரப்பட்டுள்ளன. கூற்று ஏ. காமன்வெல்த் அமைப்பில் உறுப்பினராக நீடிக்கும் இந்தியாவின் முடிவுக்கு அடிமைத்தன போக்கில் நிலைத்திருப்பது என்று விமர்சனம் செய்யப்பட்டது. காரணம், இங்கிலாந்து அரசர் காமன்வெல்த் அமைப்பின் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது விமர்சிக்கப்பட்டது. மேற்கூறிய வாக்கியங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள விடையிலிருந்து பொருத்தமான விடையை கண்டறிக. இது வந்து ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரியானவை. சரியான விளக்கம் ஏ ஆன்சர். 121. 1905
கர்சன் பிரபுவால் ஏற்படுத்தப்பட்ட வங்க பிரிவினை எதுவரை நீடித்தது? 1911. ஆன்சர் ஏ. 122வது கொஸ்டின். புதிய உலகத்திலிருந்து ஐரோப்பாவிற்கு உருளைக்கிழங்கு செடியையும் புகையிலையையும் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா சார் வால்டர் ராலே அப்படின்வாங்க. ஆன்சர் சி. 123. 1539 நடந்த சவுசா போரில் முக்கிய போட்டியாளர்கள் ஹுமாயூன் மற்றும் ஷெர்ஷா சூரி. ஆன்சர் சி. வெளிப்படையான கொஸ்டின். 124 தனது படைத்தலைவனின் விண்ணப்பத்திற்கெனங்க உதயச்சந்திர மங்கலம் என்று பெயர் மாற்றிய பல்லவ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. நந்திவர்மன் செகண்டு, 2ஆம் நந்திவர்மன். ஆன்சர் ஏ. 125 எந்த புராட்டஸ்டன்ட் போதகர் கைது செய்யப்பட்டு வதை முகாமுக்கு அனுப்பப்பட்டார்? இந்த டிட்சிச் போன்ஹோபர். ஆன்சர் சி. 1945 நினைக்கிறேன். 126 பிரான்ஸ் வங்கியை நிறுவியவர்? அந்த இது 1943. இந்த புராட்டஸ்டன்ட் போதகர் கைது செய்யப்பட்டு வதை முகாமுக்கு அனுப்பப்பட்டவர் வந்து இந்த நிம்மோலரும் வருவார். ஆனால் போன் ஹோப்பர் தான் 1943. இதே ஆன்சரு. ஆன்சர் சி. 1926 பிரான்ஸ் வங்கியை நிறுவியவர் நெப்போலியன் போனபார்ட். ஆன்சர் டி. கீழே 2 வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன. வாக்கியம் 1 பாகிஸ்தானின் அமைவிடம் இந்தியா, சீனா மற்றும் சோவியத் ரஷ்யா நாடுகளுக்கிடையே உள்ள உறவினை நிர்ணயிக்கிறது. 2வது வந்து பாகிஸ்தானிலிருந்து புவியியல் ரீதியாக பிரிவது பங்களாதேஷின் வெளியுறவு கொள்கையில் ஒரு முக்கிய காரணியாக இருந்து வருகிறது. இதுக்கு வந்து வாக்கியம் 1 சரியானது, ஆனால் வாக்கியம் 2 தவறானது. ஆன்சர் சி. 128 பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டில் எது தவறானவை? நாசி கல்வெட்டில் கௌதம் புத்திர சதகர்ணி பற்றிய தகவல் குறிப்பிடப்பட்டது. நாசி கல்வெட்டுனாவே சதகர்ணி தான். அதுக்கடுத்து கௌதம புத்திர சதகர்ணிக்கு தொடர்ந்து அவருடைய மகன் வசிஷ்டபுத்திர ஸ்ரீ புலுமாவி அரியணை ஏறினார். அதுக்கடுத்து யக்ஞஸ்ரீ சதகர்ணி அல்லது அவர் தான் கடைசி சிறந்த மன்னராக விளங்கினார். அதுவும் சரி. சாதவான காலத்தில் சுவர்ணகாரர் என்பவர் தலைமை வர்த்தகர் எனப்படுவார். இதுதான் தவறானது. ஆன்சர் டி. 129 விஜயநகர பேரரசின் துளுவ வம்சத்தின் மிக பிரபலமான ஆட்சியாளர் கிருஷ்ணதேவராயர். ஆன்சர் பி. மகபத் ஜங் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? அண்ணா அலிவர்தி கான். ஆன்சர் சி. 131 5 தக்கான சுல்தானியங்கள் எவை அஃபாக்கி பிரபுக்களால் உருவாக்கப்பட்டது? அண்ணா பீஜப்பூர், கோல்கொண்டா, பீடார். ஆன்சர் டி. 132 இந்திய பெருங்கடலில் நேரடியான கடல் பயணத்தின் போது எளிதாகவும் வர்த்தகம் அதிகரிக்க காரணமான கண்டுபிடிப்பு ஹிப்பாலஸ். ஆன்சர் சி. 133 ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் ராஜாதித்ய சோழனை தோற்கடித்த போரினை கண்டுபிடி. தக்கோலம் போர் 1919. ஆன்சர் ஏ. பின்வரும் எந்த ஒரு ஆட்சியாளரை அவுரங்கசீப் மலை எலி என குறிப்பிட்டார்? மராத்தியர்கள். அந்த சிவாஜி அவங்களத்தையும் வந்து அவர் மலை சிவாஜி வந்து மலை எலின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் டி. 135 துளுவ வம்சத்தின் குறிப்பிடத்தக்க சாதனை என்ன? அவர்கள் வந்து ஒரு புதிய நிர்வாக முறையை அறிமுகப்படுத்தினர். ஆன்சர் டி. 136 கருமுட்டையை கருப்பையுடன் இணைக்கும் குழாய்களை கண்டுபிடித்தவர் பாலோப்பியா.
ஆன்சர் பி. தென்னகத்தின் திலகர் எனப்படுபவர் யார்? வஉசி. தென்னாட்டு பெருநாட்சான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அண்ணா, இவர் வஉ சிதம்பரம் பிள்ளை. ஆன்சர் டி. 138 திராவிடர்களின் உள்நாட்டு பூர்வீக தோற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் பெயரை குறிப்பிடுகிறார். சார் வில்லியம் ஹண்டர் இவர். சி. 139 முகலாய பேரரசின் தலைமை சர்தாரின் பதவி என்ன? மீர் பக்சி. 140 கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் காமன்வெல்த் நாடுகள் என்பதன் முந்தைய பெயர் என்ன? பிரிட்டிஷ் காமன்வெல்த். ஆன்சர் டி. இது ஓரளவு நேற்று இன்றைக்கும் பார்த்து எடுத்த ஆன்சர். 1-2 கான்ட்ரவர்சியாக இருக்குது, அதில் ஏதாவது தவறு வந்தாலும் பார்த்துக்குறோம். கவர்மெண்ட்டு ஆன்சர் கீ போடட்டும், போட்டால் பார்த்துக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்னா அஸ்வாஸ் கோச்சிங் சென்டர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். 73 73 73 21 63 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு எதுவும் தகவல்னா உங்களுக்கு சொல்கிறோம். ரொம்ப நன்றி. யாரும் குழம்பிக்கிற வேணாம், வரட்டும், ஆன்சர் வரட்டும் பார்த்துக்கலாம், கவர்மெண்ட் ஆன்சர் வரட்டும் பார்த்துக்கலாம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி.